பதவி தான் முக்கியம், அதிகாரம் தான் முக்கியம் நினைச்சா எவ்வளவு நேரம் எனக்கு பாரதிய ஜனதா கட்சியோட போய் கூட்டு சேர்றதுக்கு? இந்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா தலித் தலைவர்களும் இந்துத்துவ சக்திகளோடு சமரசமாகி விட்டார். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டுடைய எல்லா தலித் இயக்கங்களும் சங்கரமடத்துக்கு போயிட்டு வந்துட்டாங்க, பிஜேபி தலைவர்களை போய் பார்த்து வந்துட்டாங்க. குறிப்பா என்னை எதிர்க்கிறதுக்காகவே கூப்பிட்டு எல்லாருக்கும் கையில பணத்தை கொடுத்து அவனை போய் திட்டுங்க, பேசுங்க, மேடை போட்டு பேசுங்க, அவ்வளவு பேரும் போயிட்டாங்க. இப்போ ஒரு மாசமா ஒரு தகவலும் வருது, ஒரு வதந்தியோ உண்மையோ, இவனை காலி பண்ணிடணும், இவனை விட்டு வைக்கக்கூடாது, இவன் ஒருத்தன் தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறான், பின்தொடர்றாங்க, நெருங்கிட்டு இருக்கிறாங்க, இதை முடிக்க போறாங்க. 100 ஆண்டு கால வரலாறு பெற்ற கம்யூனிஸ்ட் கட்சியால் சாதிக்க முடியாததை ஒரு தனி மனிதராய் நின்று புரட்சியாளர் அம்பேத்கர் சாதித்திருக்கிறார். நான் ஈழத்துக்கு போனேன், அண்ணன் பிரபாகரன் அவர்களை பார்த்தேன். போன உடனே அவர் கொந்தளிச்சு குமுறி போய் கேட்ட கேள்வி, திண்ணியத்தில் வந்து வாயில மலத்தை திணிச்சானே, அவன் இன்னும் உயிரோட தான் வச்சிருக்கீங்களா கேட்டார். அவனை தண்டிக்கவே இல்லையா? அப்படியே சிலிர்த்து போச்சு எனக்கு உடம்பு. எப்படி அவனை வந்து விட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டார். இப்போ இங்க இருக்கிற ஒருத்தர் கூட தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் தலைவர் கூட அதை கேள்வி கேட்கல. எதுக்கு நீ தீக்குளிக்கணும்? அது ரொம்ப ஒரு உளவியல் சார்ந்த ஒரு சிக்கல். இது தமிழனை மிக மோசமாக இந்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள், ஆண்ட கட்சி அல்லது ஆளுங்கட்சி காயடித்து விட்டார்கள். நாம வந்து தலித்துகளை தூண்டி வன்முறையில் இட்டுட்டு போறோமா? வன்முறையில் இட்டுட்டு போறோம். இப்ப சாதி ஒழிப்புக்கு வந்து வழிமுறைகளை புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார். அதுல வந்து சாதி கலப்பு திருமணங்கிறது, ஒரு இன்டர் காஸ்ட் மேரேஜ் அல்லது இன்டர் ரிலீஜியன் மேரேஜ் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒரு உத்தி. பல தேவைகள் அது ஒரு உத்தி. அது நாம திருமாவளவன் சொன்னது கிடையாது, தந்தை பெரியார் அதை ஆதரித்திருக்கிறார். அது அவசியமான ஒரு தேவைன்னு சொல்றார். இந்த கருத்தை பேசுறதுனால திருமாவளவன் எல்லா இடத்துலையும் தூண்டி விடுறான். இவனை விடக்கூடாது, நாம வந்து எந்த இடத்துலையும் போய் நீ இப்படி செய் அப்படி செய்யணும் தூண்டி விட்டு வரக்கூடியதா காதல். இப்போ 2 நாளைக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் வந்து போட்டு 20-30 வெட்டுறான் ஒரு பொண்ணை நடு ரோட்டில் போட்டு வாட்ஸ்அப்பில் பரவுது. ராமதாஸ் சொன்னாலும் சொல்லுவார், அதுக்கும் திருமாவளவன் தான் காரணம்.